புக்குலம் தூபம் சுகந்தம் சுமனோகரம் ஆக்ரேயா சர்வதேவானாம் தூபோயம் பிரதிகிருக்கியதாம். வெற்றிவேல் துர்காலக்ஷ்மி சரஸ்வத்தியை நமஹ. அம்மா காட்டின இடத்துக்கே 2 பேர்லாம் காட்ட வேண்டாமா, யாராவது ஒருத்தர் காட்டுங்க, காட்டின வேற இடத்துக்கு போங்க, ஏன்னா ஒவ்வொன்றும் டைம் போகும் உங்களுக்கு. ஆவாகித சர்வா தேவதா தூபம் ஆக்ராபயாமி. உங்கள்கிட்ட இருக்கிற தீபத்தை எடுத்துங்க, ஒத்த தீபத்தை எடுத்துக்கோங்க. அந்த எரியிற முகம் விளக்க பார்த்து வச்சுக்கோங்க. ஊதுபத்தி காட்டினவா இங்கே கொண்டு வந்து ஓரமாக வச்சுருங்க. போரும் காட்டினவரையும் போரும் வாங்க, அப்படியே காட்டுங்கம்மா. சாட்சியம் திரிவர்த்தி சம்யுக்தம் வன்னினா யோஜிதம் மயா கிருகான மங்களம் தீபம் திரைலோக்கிய திரிமிராபகம். போரும் மணியை லேசாக அடிக்கணும். இங்கே பாருங்க, சத்தம் வராமல் அடித்தாலும் மந்திர சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. ஆமாம், ரைட். மணியை கீழே வச்சுருங்க. புஷ்பம் ஒன்று எடுத்துக்கோங்க. ஆவாகித துர்காலக்ஷ்மி சரஸ்வதி பாலாம்பா வெற்றி சுப்பிரமணிய சுவாமினே நமஹ. பிரத்யக்ஷ கிருதவர்த்தி அலங்கார தீபம் தரிசயாமி. போட்டுருங்க, சொட்டு ஜலம் கீழே விடுங்க. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. அம்மா நைவேத்தியம் அப்படியே காட்டிகிட்டே இருங்க. பிராணாய் ஸ்வாஹா பானாய் ஸ்வாஹா வியானாய் ஸ்வாஹா உதானாய் ஸ்வாஹா சமானாய் ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா. இப்போ சொல்லுங்க, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி பாலா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி மரகதலிங்கேஸ்வர வேதவியாச சகலவித அனுக்கிரக வெற்றி சுப்பிரமணிய வெற்றி விநாயக சண்டிகா பரமேஸ்வரி பியோ நமஹ. தசகண்டம் மனச்சிந்தித பல நிவேத்தியம் நிவேதயாமி. அப்படியே கீழே வச்சுருங்கோ. எடுத்த கல்கண்ட கீழே வச்சுருங்கோ. அப்படியே சொல்லுங்க, போர்பவ சுபஹ பூகி பல சமாயுக்தம் நாகவல்லி தலேர்யுதம். எதுக்கு இப்போ மணி? கற்பூர சூர்ண சம்யுக்தம். அடிக்கக்கூடாதுன்னா எதுக்கு மணின்னு கேட்டேன். சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருக்கியதாம். அம்மா அடுத்தது கற்பூரம் ரெடி பண்ணுங்க. என்னாச்சு விளக்கு பூஜை மாமிகள்லாம்? நீங்கள் அடுத்தடுத்து ரெடி பண்ணுங்க. சுகந்த கற்பூர தாம்பூலம் நிவேதயாமி. சமஸ்த உபச்சாரான் சமர்ப்பயாமி. இங்கே கற்பூரம் காட்டிட்டு உங்களுக்கு அங்கே கொண்டு வந்து காட்டுவா. அதனால் அங்கேருந்தே அப்படியே மந்திரங்களை மட்டும் சொல்லுங்க போகிறோம். நம பார்வதி பதயே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய தினம் விசேஷமான நாள். அதாவது பராபவ வருஷம் பிறந்து ஸ்திரவாசம் சொல்லக்கூடிய இந்த சனிக்கிழமை இன்னைக்கு நாம் தீப பூஜை பண்ணியிருக்கோம். இது எதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம்னா, திருப்புறங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும். அதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கே தீப வழிபாட்டை நாம் செய்திருக்கிறோம். அதனால் எல்லோருக்கும் எல்லா விதமான நலன்களையும் கிடைக்கணும். இதில் என்ன விசேஷம்னாக்கா, நமது ஸ்ரீ மகாபெரியவா கோகுலம் அறக்கட்டளை மற்றும் பிராமண ஒருங்கிணைப்பு சமிதி கூட்டமைப்பு சார்பாக இங்கே ஏற்பாடு பண்ணி வேதவியாச தபோவனத்தில் இந்த தீப பூஜையானது செய்தோம். அதாவது அம்பாளுக்கும் முருகருக்கும் நேரடியான சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. யாரெல்லாம் அம்பாளை ஆரம்ப காலத்தில் பூஜை பண்ணுறாளோ அவள் அம்பாள் என்ன பண்ணுவாளாம், தன்னுடைய குழந்தையான முருகன்கிட்ட கொண்டு போய் விட்டுருவாளாம். அதே போல் ஆரம்ப காலத்தில் யாரெல்லாம் முருகனை வழிபாடு பண்ணுறாளோ அவள் அம்பாள்கிட்ட வந்துடுவா. தாயாரான அம்பாள்கிட்ட கொண்டு போய் விட்டுருவா. இதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம் யாருன்னா சத்குரு சாந்தானந்த சுவாமிகள். அவர் என்ன பண்ணுறார், புதுக்கோட்டையில் புவனேஸ்வரி பிரதிஷ்டை பண்ணி நிறைய 4 கோடி மூலமந்திரம் ரீன்ற மந்திரத்தை ஜபம் பண்ணி அம்பாளை பார்த்த உருவத்தை வரைஞ்சி கோவில் கட்டி
கும்பாபிஷேகம் பண்ணி நிறைய புவனேஸ்வரி வழிபாடு பண்ணிகிட்டே இருந்தார். அவருக்கு என்ன பண்ணுறான்னா, அம்பாள் வந்து தன்னுடைய தன்னுடைய குழந்தையான முருகன் வந்து ஸ்கந்த ஜோதியாக ஸ்கந்தாசிரமத்தில் காட்சி கொடுத்தார். கொடுத்த உடனே அங்கே போய் ஞானஸ்கந்த பெருமானுக்கு ஒரு கோவிலை அமைத்து சாந்தானந்த சுவாமிகள் நம்ம எப்படி கந்த சஷ்டி கவசம் சொல்கிறோமோ அதே மாதிரி கந்த குரு கவசத்தை ஏற்றினவர் சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் தான். அதனால் ஆரம்ப காலத்தில் புவனேஸ்வரி வழிபட்டு கொண்டிருந்தவருக்கு முருகப்பெருமான் அடைக்கலம் கொடுத்து முருகப்பெருமானுடைய ஸ்கந்த குரு கவசத்தை ஏற்றினார். அதனால் இன்றைக்கும் இந்த நாடு மட்டும் இல்லை, எந்த நாட்டில் முருகனுக்கு ஒரு வழிபாடு நடந்தாலும் அதில் இந்த கந்த சஷ்டி கவசமும் கந்த குரு கவசமும் இல்லாத ஒரு முருக வழிபாடுன்றதே கிடையவே கிடையாது. அப்படி முருக பக்தியை நமக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறார் சாந்தானந்த சுவாமிகள். அந்த பீடத்தில் வருகை புரிந்துள்ள பிரணவானந்த சுவாமிகள் இந்த இடத்துல புதுக்கோட்டையிலேருந்து நீங்கள் எல்லாரும் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ தான் புவனேஸ்வரி வெளியில் யாத்திரை போயிட்டு உள்ளே வந்தா. புவனேஸ்வரி அம்பாலும் சத்குரு அதாவது ரேணுகாதேவி மற்றும் சாந்தானந்த சுவாமிகள் உள்ளே வரா. நீங்கள் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் என்னென்னா பிரகிருத்தியை நமகான்னு ஆரம்பிச்சேன்னா புவனேஸ்வரியை நமகான்னு பூர்த்தி பண்ணணும். அப்போ அந்த புவனேஸ்வரி வேற இல்லை, லக்ஷ்மி வேற இல்லை. அதனால்தான் யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் கொழிக்குன்னு சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் புவனேஸ்வரி படத்துக்கு கீழே போட்டிருப்பார். அதே மாதிரி நிறைய பேருக்கு புவனேஸ்வரின்ற பேர் அதுக்கப்புறம் தான் நிறையா பேர் ஆற்றுல அவள் குழந்தைக்கெல்லாம் பேர் வைக்க ஆரம்பித்தா. அப்படி இந்த புவனேஸ்வரியானவள் எல்லாருக்கும் செல்வத்தை தரத்துக்காக நீங்கள் புவனேஸ்வரி நீங்கள் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்க அம்பாள் உள்ளே வர. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் ஆற்றுக்குள்ளேயும் எல்லோருக்கும் புவனேஸ்வரி அனுகிரகம் பண்ண வந்திருக்கிறாள். அதனால் இதை ஒரு பயன்படுத்திக்கோங்க. இங்கே இன்னும் ஒரு 9 நாளைக்கு சாயங்கால நேரத்தில் சண்டி ஹோமம் நடக்கிறது. சாந்தானந்த சுவாமிகள் வந்து இப்போ கொஞ்சம் வெளியில் போயிருக்கார். இன்னும் ஒரு ஓரிரு நாளில் நம்ம சங்கர ஜெயந்தி முடிஞ்சோன்னு இங்கே வந்துடுவார் சுவாமிஜி. கடைசி 4 நாட்கள் இங்கே சண்டி ஹோமத்தில் இங்கே இருப்பார் 23ஆம் தேதியிலேருந்து. அதனால் இந்த சண்டி ஹோமத்திற்கு எல்லோரும் வருகை புரிந்து சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். 26ஆம் தேதி அன்றைக்கி இங்கே ஒரு பிரம்மாண்டமாக இந்த சண்டி ஹோமமானது பூர்த்தி அடைய போகிறது. பலவிதமான பக்ஷணங்கள், பலவிதமான பழ வர்க்கங்கள் எல்லாம் நிறைய இந்த ஹோமகுண்டத்தில் முழுக்க நிறைய அளவுக்கு திரவியங்கள் 13 அத்தியாயத்துக்கும் 13 புடவை அப்புறம் சௌபாகிய திரவியங்கள்லாம் போட்டு பிரம்மாண்டமான சண்டி ஹோமமானது பூர்த்தி அடைய போகிறது. அதனால் இந்த இடத்துல அந்த புவனேஸ்வரி இங்கே வந்திருக்கா உற்சவ விக்கிரகம் இது இருக்குது புவனேஸ்வரி. அதுக்கப்புறம் ரேணுகா தேவி சாந்தானந்த சுவாமிகள் விக்கிரகம் இங்கே வந்திருக்கு. இதையும் இந்த ஒரு வாரத்தில் யாராவது விருப்பப்பட்டால் அவள் இல்லங்களில் அழைத்து பூஜை பண்ணலாம். அதை பற்றி என்னன்றதை நீங்கள் அப்புறமா தெரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் அவசியமாக இந்த சண்டி ஹோமத்திற்கு வருகை புரிந்து சங்கல்பம் செய்து பயன்பெறவும். எல்லாரோடைய பிரார்த்தனை இப்போ என்ன இருக்கணும்னா, நம்ம வரக்கூடிய காலங்கள் நமக்கு ஹேதுவான தலைமையில் இந்த காலங்களானது நடக்கணும். அதை நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமாக திருப்புறங்குன்றத்தில் தீப ஜோதியை ஏற்றி எல்லோரும் முருக வடிவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இப்பொழுது மகா தீபாராதனானது துவங்கி நடைபெறும். பக்தாளுக்கு என் பணிவான நமஸ்காரம். தெய்வ தமிழ் டிவி சேனல் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நடந்த இந்த ஒரு மாபெரும் விஷயத்தை ரொம்ப அழகாக பொறுமையாக இந்த வெயில் சிரமம் பார்க்காம எங்களுக்கு படப்பிடிப்பு அமைச்சு கொடுத்தா. நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தரோட குத்துவிளக்கு வரைக்கும் தனிப்பட்ட முறையில் கவரேஜ் பண்ணி ரொம்ப பிரமாதமாக அழகாக கவர் பண்ணி கொடுத்துருந்தா. இந்த ஒரு பூஜையினோட அழகு, ஒரு ஃபங்க்ஷனோட அழகு ஃபோட்டோ வீடியோவில் தான் சொல்லுவாள். எவ்வளோ பெரிய கல்யாணம் பண்ணோன்னாலும் திருப்பி நம்ம எடுத்து பார்க்குறதுக்கான ஒரு நினைவுன்றது அந்த ஃபோட்டோ வீடியோ தான் நமக்கு பேசும். அது விஷயமாக இன்றைக்கி நடந்த பூஜையை என்றைக்கும் நாளெல்லாம் நம்ம பேசுகிற மாதிரி நமக்கு இந்த சேனல் வந்து அழகாக ஒரு வீடியோவாக எடுத்து கொடுத்துருக்கா. ஸோ மனமார்ந்த நன்றிகள். நான் கண்டிப்பாக இது எங்கள் குரூப்பை எல்லாருக்குமே போடுவோம் சார். அத்தனை பேரும் பாப்பா அவசியம். ஏன்னா வந்தவா எல்லாருக்குமான ஒரு மனசு சந்தோஷம் அவளை இந்த வீடியோவில் பார்க்கறது தான். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே
அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பிறவே நடந்த இளையோனாய் அருமகளையே மிகுந்து குதறி மொழியே புகன்று அதிவித்தமதாய் வளர்ந்த 16 சிவகலைகளாகமங்கள் மிகுமணியை ஓது நண்பர் திருவடிதிலே நினைந்து துதியாமல் தேவைகள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று தெரிமடியே நயுன்றன் அடி சேரா மகுனது பதே சசம்பு மதி அரகுவே நி தும்பை மடிமுடி மேலணிந்த மகாதேவ பரமபதமே சிந்த முருகனவே யுகம் பழனி மலை மேலமர்ந்த பெருமாளே பெருமாளே பெருமாளே. தேங்க்யூ. தரிசயாமி அப்படியே ஒத்திங்கோ. ரக்ஷானே தாரயாமி அப்படியே உங்கள்ட்ட பக்கத்தில் இருக்கிற பூவை கையில் வச்சுங்க. மந்திரத்தை சொல்லுங்க. யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவை அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி. இங்கே நின்றுட்டு இருக்கிறவா அப்படியே 3 சுற்று சுற்றுங்க. உக்காண்டு இருக்கிறவா சுற்றுற மாதிரி பாவனையில் மந்திரத்தை சொல்லுங்க. யானி காணிச்ச பாபானி ஜென்மாந்தர கிருதானிச்சா தானி தானி வினசந்தி பிரதட்சிண பதே பதே பிரகிருஷ்ட பாபநாசாய பிரகிருஷ்ட பலசித்தயே பிரதட்சிணம் கரோமித்வாம் பிரசீத பரமேஸ்வர அந்யதா சரணம் நாஸ்தி त्वमेव शरणं मम तस्माद् कारुण्य पापेन रक्ष रक्ष மகேஸ்வரா மகேஸ்வரி. இப்போ ராக்கெட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி முருகன் மயிலில் பயங்கர ஸ்பீடில் உங்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து அள்ளி கொடுக்கணும். முருகனை பொறுத்தவரையும் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். எதுக்காகனா இந்த மந்திரம் இப்போ நீங்களே சொல்ல போகிறேன். முருகனுடைய இந்த ஸ்பீடு ஸ்லோகம் 10 ராக்கெட் எவ்வளோ ஸ்பீடாக போகிறதோ அதே கூட ராக்கெட்டில் முருகனை கேட்க வேணும். அதாவது முருகன் ரொம்ப அள்ளி அள்ளி கொடுப்பான், ஆனால் என்ன பண்ணுவான்னா அவனோட அருமை தெரியணும்னு வச்சு செஞ்சுருவான் நம்மளை. அதனால நீங்கள் எல்லாரும் அந்த மந்திரத்தை சொல்லுங்க. மயூராதி ரூடம் மகா வாக்கிய கூட்டம் மனோஹாரி தேகம் மகச்சித்த கேகம் மகி தேவதேவம் மகா வேதபாவம் மகா தேவபாலம் பஜே லோகபாலம். திருப்பரங்குன்றம் ஆறுபடை முருகன் அனுக்கிரக சகித மம லோகக்ஷேமார்த்த சீக்கிரமேவ சகலவித ராஜ்ய சந்தோஷ அனுக்கிரக தெய்வதாம் துர்காலக்ஷ்மி சரஸ்வத்யை நமஹ பாலா திரிபுர சுந்தர்யே நமஹ வெற்றி விநாயக சுப்பிரமணிய சுவாமினே நமஹ. மந்திர புஷ்பம் சுவர்ண புஷ்பம் அனந்த கோடி பிரதட்சிண பிரார்த்தன நமஸ்காரான் சமர்ப்பயாமி. நல்ல மனசார வேண்டிக்கோங்கோ. வேண்டிண்டு அந்த புஷ்பத்தை விளக்கில் போட்டுருங்கோ. இந்த தபோவனம் அதிர்ஷ்டம் நல்ல செல்வம் வரும்னு நான் உங்களுக்கு சொன்னேன், ஆனால் நான் சும்மா சொல்கிறதாக உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ கண்ணுக்கு நேரம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நேவேத்தியம் எல்லாரும் பண்ணிட்டோம். பானகம் முதல்ல பண்ணியாச்சு. இதே பானக நீர்மோர் திரும்பவும் பண்ணலாமோன்னு இங்கே மேலே இந்த கைங்கரியம் பண்ணுற அந்த மாமி கேட்டா.
வந்துரும் பண்ணுவோன்னு அவளும் சொன்னால் நாங்களும் எதிர்பார்த்தோம். வாசலில் வந்துடுத்து பாருங்க. இப்போ நாங்கள் சொல்லி வைக்கலை, ஒன்றும் வைக்கலை. அவள் கொண்டு வரேன்னு சொல்லலை. அந்த நேவேத்தியம் வந்துடுத்து பாருங்க. எதுக்கு சொல்ல வர, இந்த சபா வந்து அவ்வளோ பிரத்யட்சமான தபோவனம்.